நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு நீதிமானுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஒரு நீதிமானுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு துன்மார்க்கனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு நீதிமானுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் முடிவை குறித்து கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நீதிமான ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உங்களை இயேசுவின் இரத்தம் நீதிமானாக மாற்றி உங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையாக இந்த சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி செபிப்போம். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்ப விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.